இந்த செம்ம டேஸ்டியான அல்வா ஆப்பிளில் செஞ்சதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அட ஆமாங்க. இது ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரீசெண்டாக நான் பண்ணியிருந்தேன். குயிக்காக அதுக்கு வந்து 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கேஷ்யூஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மல்டிகிரெயின் பிரெட் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஆப்பிளை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்து நான் பிரெட்டையும் ஆட் பண்ணிட்டு இதை அரைக்க போகிறேங்க. ஆக்சுவலாக வெனிலா எசன்ஸ் எனக்கு ஃபேவரட். ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி வச்சக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப தனியாக ஆக்கிட வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்சரையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டேங்க. மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. அதோட 2 ஸ்பூன் மில்க் மேட் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதிலே தேவையான அளவுக்கு ஆக்சுவலாக ஸ்வீட்னஸ் வந்துடும். அது போக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்னஸ் ஆஃப் சாய்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, சீனி, வெல்லம் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சீனி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வச்சுட்டு லைட்டாக நெய் ஊற்றி நான் கிண்ட அது அல்வா கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிதுங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் ஆஃப் யர் சாய்ஸ் நீங்கள் என்னனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் சீரியஸாக சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்ட் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்பீங்க, ஆப்பிள் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, அதை வச்சு இப்படி அல்வா பண்ணுறீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் இது டெசர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணது. இது கண்டிப்பாக ஹெல்த்திலாம் சொல்ல முடியாது. ஸோ அப்பப்போ நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். See you in the next video.